ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அசைக்கப்படாத நிலை என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அசைக்கப்படாத நிலை என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராத அனுபவம்னு அர்த்தம். அதுதான் அசைக்கப்படாத நிலை. அது மனம் தளராத அனுபவம்னு சொல்லலாம், அல்லது உறுதியான நிலைப்பாடுன்னு சொல்லலாம், இன்னும் பல விதங்களாக சொல்லலாம். அப்போது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அசைக்கப்படாத நிலை. சரி, அந்த வசனத்துக்கு அது என்ன தான் அந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 16 பார்க்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போது இந்த வசனத்தை மையம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த செய்தியுடைய காரியத்தை நம்ம தியானிக்க போயிடும். பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனுஷியையும் அசைக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. அவங்க வெளியில் மற்ற ஜனங்கள் முன்பாக தன்னை பெரிய அளவில் காட்டிக்கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் உள்ளான அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகள் இருக்கிறது. வெளியே சொல்லாமல் காட்டிக்கொள்ளாமல் அநேகர் இருப்பாங்க பாருங்க. சோர்வு அவங்களுக்குள்ளே அவங்கள அசைச்சிடும். ஒரு விதமான சொற்கள், மனுஷனுடைய வார்த்தைகள் அவர்களை அசைத்து விடும். சோகமான சம்பவங்கள் அசைத்து விடும். அது மாத்திரமல்ல, பலவிதமான நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில் அசைச்சு விடும், ஒரு அசைவை ஏற்படுத்தி விடும். அவங்க எவ்வளோதான் பெரிய ஒரு சூழ்நிலை நிலைமையில் இருந்தால் கூட ஒரு வேதனை, ஒரு கண்ணீர் வந்தால் அதை அசைச்சு பார்த்துரும், வாழ்க்கையை வேரோடு அசைச்சு பார்த்துரும். அப்போ அப்படிப்பட்ட பலவிதமான அசைவுகள் வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அசைக்கப்படாத நிலைன்னு ஒரு அனுபவம் இருக்குது. அது எல்லா மனுஷனுக்கும் தேவை என்பதை தான் தேவன் சொல்கிறார். அந்த அனுபவம் என்னங்கிறது தான் நம்ம நீ பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தான் சங்கீதத்திலேருந்து நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். 16:8 என்ன சொல்லுது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்காக முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ வாழ்க்கையில் உபத்திரவம், கண்ணீர், வேதனை, மனிதனுடைய சொற்கள் இவைகள்லாம் வாழ்க்கையை அசைச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதையும் தாண்டி அசைக்கப்படாத நிலை வாழ்க்கையில் இருக்கணும்னா 2 விஷயத்தை ஒவ்வொருவரும் என்ன செயல்படுத்தணும். கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிற அனுபவம் வேணும். கர்த்தரை மாத்திரம் தான் முன்னாடி வச்சு ஓடணும். இன்றைக்கி நாம் சொந்தக்காரங்களையும் மனுஷையும் தெரிஞ்சவங்களையும் நண்பர்களையும் தோழர்களையும் தோழிகளையும் நம்ம உறவுகளையும் முன்வைத்து ஓடணும். அப்படி ஓட போய் தான், முக்கியத்துவப்படுத்த போய் தான் நம்ம ஏமாந்து போய் அசைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த நிலையெல்லாம் மாற்றப்படணும்னா இயேசுவை தான் நினைச்சணும், இந்த நேரம் முன்வைக்கணும். இன்றைக்கி இயேசுவை முன்வைக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு காரியம்னா என்ன, கர்த்தரை முன்வைக்கிறதுனா என்ன, அவரை பார்த்திங்க அப்படின்னா நாடுதல், அவரை தேடுதல், அவர் சொல்படி செய்தல், அவற்றை கேட்டு செயல்படுத்துதல், இது போன்ற பதங்கள் தான் அவரை முன்வைத்து ஓடுகிற அனுபவம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கர்த்தரை முன்வைக்கக்கூடிய அனுபவம் இருக்குமானால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விதமான சோகமோ துயரமோ வேதனையோ கண்ணீரோ அசைக்காது. அப்போ முதலாவதாக நம் வாழ்க்கையில் அசைவுகள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனை நம்ம எல்லா சூழ்நிலையிலும் காலகட்டத்திலும் முன்பாக வைத்து ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு பார்க்கணும். அப்போது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவருடைய வார்த்தை சொல்கிறது நம்முடைய வலது பக்கத்தில் அவரை இருக்க வைக்கக்கூடிய அந்த நிலை வேண்டும். அப்போ அது எப்படின்னா, அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கறது, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது. அது வேத வாசிக்கிற விஷயமாக சரி, ஜெபமாக சரி, ஊழியமாக சரி, எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு முதலிடத்தையும் கனத்தையும் செலுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தான் அவரை பக்கத்தில் அமர வைக்கிறது. அதுக்கு அடையாளம். அப்போ இந்த 2 விஷயங்களையும் கர்த்தரை முன்பாக வைத்து ஓடுகிற அனுபவமும்
கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற அந்த முக்கியத்துவமும் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவங்கள எந்த ஒரு சோகமோ வேதனையோ கண்ணீரோ அசைக்க இயலாது. சாத்தானுடைய காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷனுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உபத்திரமாலும் சரி, அவர்களை எதுவுமே அசைக்க இயலாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்படிப்பட்ட அந்த அசைக்க இயலாத அந்த அனுபவத்தை பெற்றது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் நம்ம நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னு சொன்னால் பவுலடிகளை சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ கப்பல் சேதங்கள், கப்பல் பயணங்கள் இருந்தது, உபவாசங்கள், கண் விழிப்புகள், சாட்டையடி, கசையடி, கல்லெறிதல், ராப்பகல் கடலில் போக்குற அனுபவம், கைவிடப்பட்ட சூழ்நிலை, கூட இருந்த அவங்க மூலமாக துரோகங்கள், எவ்வளோ காரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் தேவனை முன்வைத்து ஓடுகிற அனுபவத்தை பெற்றிருந்தபடினால், தேவனுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்குறபடினால் அவர் சொல்கிறார், எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகிறதுன்னு சொல்லி அவர் அந்த அசைக்கப்படாத நிலைக்குள் இருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போது அப்படி இருந்தபடியினால் தான் அவர் ஊழியத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது, அநேகரை வெற்றியின் அந்த எல்லைக்கு கொண்டு செல்ல முடிந்தது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஆணுடைய தாசர்களும், வாலிப சகோதர சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்படாத நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கர்த்தரை முன்வைத்து ஓடுகிற அனுபவம் வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை வலது பக்கத்தில் இருக்க வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அவருக்கு முதன்மையான இடமும் முக்கியத்துவமும் கொடுத்து கனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 2 காரியங்களையும் பவுலடிகள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றது போல் இதை கேட்குற ஒவ்வொருவரும் அதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ இல்லையோ 2வது, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தரை எப்படி முன்பாக வைத்து ஓடக்கூடிய அனுபவம், அடுத்து அவருக்கு முக்கியத்துவமும் முதன்மையான இடமும் கொடுக்குற அந்த நிலை, 2ம் சேர்ந்து நம் வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், கல்வியில் இருக்குமானால் நம்ம என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த ஜீவனில் வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அசைக்கப்படாத அந்த நிலைக்கு நிறைய கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.